வணக்கங்க. என் பேர் கருத்துருமை. நான் இந்த மாடியில் தான் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். 40 வருஷமாக ஆஃபீஸ் வச்சுருக்கிறேன். இங்கே மேலே வந்து ஒரு 14 ரூம் இருக்குது. ஆஃபீஸ் எல்லோரும் வச்சுருக்கிறாங்க. கடத்தருவில் உள்ள குப்பைகள், அனைத்து குப்பைகளும் இந்த பழைய ஸ்டேட் பேங்க் இந்த இந்த இடத்துல கொண்டாந்து கொட்டுறாங்க. கொசு தொல்லை தாங்க முடியாது, நாற்றம் தாங்க முடியாது. மாசு ரொம்ப வீணாக போயிட்டுருக்கு. டெங்கு காய்ச்சல் பல இது 2-3 பேருக்கு ஜுரம் வேறு. இதை வந்து நான் ஏற்கனவே நகராட்சி ஆணையர்கிட்ட சொல்லி நகராட்சி ஆணையர் வந்து பார்த்துட்டு, இது ப்ரைவேட் இடம், நாங்கள் இதை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் அவங்கள்ட்ட இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க. இதே மாதிரி இதில் வந்து தமிழ்நாட்டிலே சிறந்த நகராட்சின்னு மாறு தட்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. திருவாரூர் நகரத்தில் அங்கங்கேயும் குப்பை தங்கிட்டு இருக்கு. சமயத்தில் நகராட்சியில் உள்ளவங்களே கொண்டாந்து குப்பையை கொண்டாந்து இதில் கொட்டிட்டு போகிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். பயங்கரமாக கொசு கடிக்குது, நாற்றம் தாங்க முடியல, டெங்கு காய்ச்சல் வர அபாயமாக இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து கேட்டால் இது வந்து நம்ம பெரிய கோயில் இடம்னு சொல்கிறாங்க. கேட்டால் ப்ரைவேட் நாங்கள் இன்னும் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதே ப்ரைவேட் இடம் எடுக்க முடியாது. ப்ரைவேட் இடத்துல மட்டும் அது பண்ணால் மட்டும் ஏன் வந்து ஆக்குபைட் வந்ததுன்னா ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க, போகிறாங்க வர்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இதை மட்டும் ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஆனால் கமிஷனரே, நகராட்சி கமிஷனரை வர சொல்லி நேரடியாக இது பண்ணுறாங்க. வந்து காமிச்சும் பார்த்துட்டு நான் ஒன்றும் முடியாதுன்னு சொல்கிறாரு. இதை தயவு செஞ்சு ஐயா கலெக்டர் ஐயா வந்து இதை பார்த்து உன்னோட நடவடிக்கை எடுக்கும்போது மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.